ஜாதி ரீதியா சொல்லி எங்க எல்லாரும் தமிழர்களை தனித்தனியா பிரிக்கிறீங்களா? உங்களுடைய இலக்கு என்ன? என்ன அடைய போறீங்க இதை வச்சு? மற்றவர் எங்களை போன்றவர்களை ஜாதி அமைப்புன்னு சொல்ற நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷமா? இதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்லணும். அவர் முதல்ல அழைக்கட்டும், அழைச்சிருக்கு. இப்ப கூட ஒருத்தர் மாநாடு ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, மது ஒழிப்பு. இல்லையா, அவர் வகுப்புவாத, அதாவது ஜாதி மத அமைப்புகளுக்கு அழைப்பு இல்லை. அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு இத்தனை வருஷமா? என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவருடைய கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்ன சார்? இப்ப டாக்டர் ராமதாசுடைய கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாட்டு இந்திய அரசியல் இதுல தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. இவரோட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. ஆனால் அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சினா, விடுதலை சிறுத்தைகள் என்ன கட்சி? இன்னைக்கு ஏதோ ஒரு அர்ஜுன் ரெட்டி அது மாதிரி ஒருத்தர் சேர்ந்துட்டதுனால அது தேசிய கட்சியா மாறிடுச்சா? என்னது? முதல்ல உங்களுடைய நோக்கம் என்ன? பொது சிந்தனையா, சுய சிந்தனையா? பொது அரசியலா, சுய அரசியலா? நீங்கள் பொது அரசியல் செய்பவராக இருந்தால் அத்தனை பேரையும் தமிழகத்தினுடைய எதிர்கால சந்ததிகள் அழிய போகிறது. தமிழகம் குடிகார மாநிலமாக மாறப்போகிறது. ஆகவே இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. ஜாதி மதங்களை கடந்து தமிழர்களாக அத்தனை பேரும் ஒன்று கூடுங்கள். அந்த மாநாடை நாம் வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம். தமிழகத்தில் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவிலே மதுவிலக்கை கொண்டுகிட்டு வருவோம் சொன்னால் உங்களுடைய சிந்தனை பொது சிந்தனை, பொது அரசியல். ஆனால் இது மதவாத கட்சி யாரு சொல்றீங்க? பிஜேபியை சொல்றீங்க. ஜாதிவாதி கட்சி யாரு சொல்றீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை சொல்றீங்க. அப்ப மதவாத அமைப்புகள் வேற எதுவுமே இல்லையா? இஸ்லாமியில் எத்தனை அமைப்புகள் இருக்கு, கிறிஸ்துவத்துல எத்தனை அமைப்புகள் இருக்கு, அரசியல் ரீதியான கட்சிகள் இல்லாட்டியும் கூட அமைப்புகள் நிறைய இருக்கு. அதுல இஸ்லாமிய அமைப்புகள்ல நிறைய கட்சிகளே இருக்கு. தாய் மில்லத்தை உருவாக்கின முஸ்லீம் லீக் கட்சி என்ன? எந்த காலத்துல உருவான கட்சி? இந்தியாவுடைய 3வது பெரிய கட்சி சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகாக. ஆக உங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபியும் விட்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த அழைப்பு என்பது முழுக்க முழுக்க அரசியல் நான் சொல்றேன். இது முழுக்க முழுக்க அரசியலுக்காகவே செய்யப்படுகிற ஒரு நாடகம். அப்படி இல்ல, நீங்க யாரை வேணாலும் முன்னிலைப்படுத்திக்கலாம், அதுல எந்த தவறும் கிடையாது. ஏன் ஒரு காலத்துல இதே இலங்கையில 2009க்கு முன்னாடி வரைக்கும் இதே தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளுடைய பேனர்ல தலைவர் பிரபாகருடைய படம் இல்லாத பேனரே கிடையாது. என்னுடைய சின்ன வயசுல இருந்து நான் சென்னையில கிட்டத்தட்ட 85ல இருந்து நான் இருக்கேன். தலைவர் பிரபாகருடைய படம் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகளுடைய பேனரை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் 2009 தலைவருக்கு மரணத்துக்கு பிறகாக இன்றைக்கு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய பேனர்ல தலைவர் பிரபாகருடைய படம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. இதுதான் நடப்பு அரசியல். இன்றைக்கு ஒரு அரசியல். என்ன அரசியல் இது? உங்களுடைய அரசியல். உங்களுடைய அரசியலுக்காக நீங்க அப்ப ஜாதி மத அமைப்புகளுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நாங்கெல்லாம் என்ன பண்றது? இல்ல எங்களுக்கு சமுதாய பொறுப்பு இருக்கக்கூடாது நினைக்கிறீங்களா? ஏன் நான் இந்த மக்கள் அழிகிறத பார்த்து நாங்க வேடிக்கை பார்க்க நினைக்கிறீங்களா? எங்களை பிரிக்கிறீங்களா? ஜாதி ரீதியா சொல்லி எங்க எல்லாரும் தமிழர்களை தனித்தனியா பிரிக்கிறீங்களா? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய இலக்கு என்ன? என்ன அடைய போறீங்க இதை வச்சு? மற்றவர் எங்களை போன்றவர்களை ஜாதி அமைப்புன்னு சொல்ற நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷமா? இதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்லணும். இது என்னைக்கு மட்டுமில்ல, இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் சங்கம், ஒரு ஓய்வு பெற்ற மின்வாரிய தொழிலாளர்கள், ஒரு ஓய்வு பெற்ற கழிவு தொழிலாளர்கள், இப்படி ஒவ்வொரு அமைப்புகளையும் நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க, அவமானப்படுத்திருக்கீங்க. நான் சொல்றேன் குற்றச்சாட்டு. தனித்தெல்லாம் நிக்க மாட்டேன் சார். தனித்துனா நானும் என் பொண்டாட்டி மட்டும் ஓட்டு போடுவாங்க. யார் போடுவாங்க ஓட்டு? பிராக்டிக்கலா பேசுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில விஜய்ங்கிறவரை தனித்துனா என்ன ஆகும்னு தெரியாது சார். நீங்க நில அரசியலை கள அரசியலை புரிஞ்சுக்காங்க. இன்றைக்கு நமக்கு தேவை நான் தனிச்சு நிக்கிறேன்னா, நான் பெரும்பான்மையா நிக்கிறேனாங்கிறதெல்லாம் இங்க மேட்டரே கிடையாது. தமிழர்களுக்காக நிக்கிறோமா, தமிழர்களுடைய உரிமைகளுக்காக நிக்கிறோமா, மாநிலத்துடைய உரிமைகளை காக்குறதுக்காக நிக்கிறோமா, எதிர்கால சந்தைகளுடைய கல்வியை நம்ம அவங்களுக்கு உறுதிப்படுத்துறோமா, மருத்துவக் கல்லூரி கனவுகளை உறுதிப்படுத்துறோமா, ஐஐடி போன்ற பெரிய தொழில்நுட்ப கல்லூரிகள்ல நம்ம தமிழ் பிள்ளைகள், தமிழ் வழி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் போய் சேருவதற்கான வழிவாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுக்கிறோமா? இந்த சிந்தனை தான் இன்னைக்கு தேவைப்படும்.